உள்ளத்தில் இனிதிருந்தாள். சக்தியானவள் என்னுடைய உள்ளத்திலே இருந்தார் என்று திருமுறை சொல்லுகின்றாள். அவள் எப்படிப்பட்டவள் என்றெல்லாம் சொல்லுகின்றாள். வேயன தோழி என்றது மூங்கில போன்ற தோழியுடையவள். வேயன தோழி பங்கன் என்ற தேவாரம் எல்லாம் நாங்கள் படிச்சு பார்த்த நாங்கள். இந்த வகையில சக்தியானவள் மூங்கில போன்ற தோளுடையவள் பார்த்த நாங்கள். அவள் வாசமான மலர்களை சூடிய கூந்தலுடையவள். மூன்றாம் பிரச்சந்தனை போன்ற அழகிய நெற்றியுடையவள். அழகிய அணிமணி ஆபரணங்களை அணிந்தவள். சரியோ, தூய ஒளிக்கிரணங்களை உடையவள். அது சூலமேந்தியவள். சுந்தரி அழகி என்று சொல்லி பார்த்து அவள் என் மனதிலே வீற்றிருந்தாள். அப்போ உங்களுடைய திருமூல பெருமான் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த சக்தியானவள் குடிகொண்டாள் என்ற உண்மையை எங்களுக்கு தந்திருக்கின்றால் எங்களாலேயும் அவளை குடியிருத்த முடியும் என்ற கருத்து அவர் படிவாக சொல்லியிருக்கிறார். இன்றை பார்க்கிறது 1105வது மந்திரம். இனிய தென்மூலை இருக்கும் குமரி தனியொரு நாயகி தானே தலைவி தனிப்படுவித்தனள் சார்புபடுத்து நனிப்படுவித்து எம் நாடி நின்றாளே உள்ளம் நாடி நின்றாளே. இனிய தென்மூலை இருக்கும் குமரி தனி ஒரு நாயகி தானே தலைவி தனிப்படுவித்தனள் சார்புபடுத்து தனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாளே. தென்மூலை இருக்கிற குமரியன் இவள். தென்மூலை என்று சொல்லும்போது இனிய தென்மூலை இன்பம் விளைவிக்கின்ற மூலாதாரம். தென்மூலை எங்கே மூலாதாரம் என்றது கீழ்ப்பகுதி. என்ன ஒரு உலகப்படத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மேலுள்ள பகுதி வடக்கு, கீழுள்ள பகுதி தெற்கு. ஒரு படத்துல பார்த்தோம் இலங்கை படத்தை என்றால் மேலுள்ள யாழ்ப்பாண பகுதி வடக்கு, காலி மாத்தளை பகுதி தெற்கு. அப்ப தென் பகுதி என்பது இங்கே உடம்பெடுத்து கொண்டால் தலைப்பகுதி வடக்கு, உடம்புல கீழ்ப்பகுதி தெற்கு. அப்ப தெற்கு என்றது இங்கே மூலாதாரத்தை குறிக்கிறது. அப்ப தென்மூலையில் இருக்கின்ற சரியா குமரி. குமரி என்பது கன்னி, இளமையானவள். சரியோ. அப்ப இனிய, இனி என்றது நன்மையை தருகின்ற. இனியம் என்றது அதுல காமாக்கினி இருக்குது, மற்ற குண்டலி சக்தி இருக்குது, மற்றது அதுல இருந்து எழுப்பி மேல போகும்போது சுழுமுனை நாடி அதுல சேருது. அதனுடைய அது இனியது. அப்படி சேரும்போது அதன் மூலமாக எங்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். 6 ஆதாரத்தையும் கிடைக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கிறது மூலாதாரம். அப்ப மூலாதாரம் அதை இனிய தென்மூலையில் இருக்கும் குமரி. புறத்தும் அகத்தும் இருக்கின்ற தென்மூலையில புறத்திலையும் இருக்கிறாள், அகத்திலையும் இருக்கிறாள். அதான் சொல்ற நாங்கள் அண்டத்தில் இருப்பவை அனைத்தும் பிண்டத்திலும் உள்ளன. பிண்டம் உடம்பு, அண்டம் என்பது மற்ற வெளி உலகு. அப்படிப்பட்டவள் தனி ஒரு நாயகி. தனி ஒரு நாயகி என்றால் அவள் ஒரு ஆள் தான். ஆனால் பல பல வடிவங்களை வைத்து வழிபடுகிறமே ஒழிய அவள் பல பேரண்டு இல்லை. அவளை பல தொழிலை செய்கிறபடியா அவள் அந்தந்த வடிவத்தில் வச்சு வழிபடுகின்றாள். அப்ப அவள் தனி ஒரு நாயகி, ஒப்பற்றவள், தனக்கு ஒப்பாறு மிக்கால் இல்லாதவள், தான் ஏக தலைவியாக இருப்பவள். அதான் தானே தனி ஒரு தலைவன். தனி ஒரு நாயகி என்பது அவள் ஒரு தலைவி. நாயகி என்ற நாயகன் என்ற தலைவன், நாயகி என்பது தலைவி. அவள் ஒரு தனக்குத்தானே தலைவியானவள். அவள் அவருக்கும் கட்டுப்பட்ட தலைவியாக இருக்கவில்லை. தனக்குத்தானே தலைவியா இருக்கிறாள். உலகத்துக்கு, அண்டத்துக்கு, எல்லா பிண்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவள் தலைவியா இருக்கிறாள். அவள் ஒரு வியாபக தன்மையுடையவள். அதை எங்கும் பறந்திருந்து எல்லாவற்றையும் வழிநடத்துகின்ற ஆற்றல் ஓட்டவளானபடியால் அவளை தனி ஒரு தலைவி என்று திருமுறை சொல்லுகின்றார். தானே தலைவி, அப்படி ஒப்பற்ற தலைவி அவள். ஒரு தனக்குத்தான் என்று சொன்ன மாதிரி இங்கே மீண்டும் அதை வலியுறுத்துகிறார். சரியோ. தன்னை செலுத்துவார் யாரும் இல்லை. உலகத்தை, வண்டத்தை, பிண்டத்தை எல்லாத்தையும் செலுத்துபவள். தன்னை ஒருவரும் கட்டுப்படுத்த முடியாது. தான் இறைவனோடு சேர்ந்து ஒன்றித்து இயங்குகிறாளே ஒழிய தன்னை யாரும் கட்டுப்படுத்துகிற தன்மையை கொண்டவள் இல்லை. அவள் தானே தலைவி என்ற கருத்தை இங்கே வலிவாக வலியுறுத்துகிறார்.
சரியோ? தனிப்படுவித்தனல் சார்புபடுத்து. அதாவது அவள் தனிப்படுத்துகிறாள். அவள் இந்த மலங்களிலிருந்து, பாசத்திலிருந்து, பற்றிலிருந்து, இந்த பாசம் என்று சொல்லப்படுகிற இந்த உலகியல் இன்பங்களிலிருந்து, நான் 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 என்ற அந்த அகங்காரத்திலிருந்து விடுத்து அவளை என்னை தனிப்படுத்துகிறாள். தனிப்படுத்தி வித்தால் சார்புபடுத்து. அவள் அதுல இந்த உயிரை கஷ்டப்படுத்துகின்ற நிலையிலிருந்து அதை வேறுபடுத்தி சார்படுத்துகிறாள். தன்னை சாரை செய்கிறாள், இறைவனை சாரை செய்கிறாள். தனிப்படுத்தி வித்தாள் என்றால் இந்த உலக இன்பங்கள், நான் என்ற அகங்காரங்கள், நாங்கள் வழக்கமாக சொல்வது போல பாச ஞானம், பசி ஞானம் என்பவற்றிலிருந்து விடுவித்து அவள் தன்னையோடு சேர்த்துக் கொள்கின்ற சார்பு. நாம் இங்கே பார்த்தாங்க சார்புடன் சார்புட உலகில் சரியோ சாதாரண என்றெல்லாம் பார்த்தாங்க இருக்கிறோம்ல. அப்படிப்பட்டவள் சார்பு, அந்த சார்பை விட்டு இந்த சார்பை, அதாவது உலகியல் அகங்காரம் மமகாரம் என்ற அந்த சார்பை விட்டு இறைவனோடு சாருகின்ற தன்மையை பெற்றிருக்கிறாள். சொல்லி அவள் திருவடியை சாருகிறாள், தன்னை சாருகிறாள், வழி செய்கிறாள், சிவனை சாருகிறதுக்குரிய ஒழுங்கை செய்கிறாள். அப்படி சார்பு என்பது இங்கே இறைவன், சிவபெருமான், சக்தி, சிவசக்தி என்று சொல்லலாம். அப்ப சார்புபடுத்துகிறாள். தனிப்படுவித்து உள்ள நாடி நின்றாளே, தனிப்படுவித்து என்று சொல்லும்போது அவள் என்ன செய்கிறாள்? இறைவன் அந்த அவளுடைய தனி தன்மையில, தனி ஆற்றலே அந்த ஒன்றை இருக்க செய்கிறாள். அவளுடைய திருவடியிலே, இறைவனுடைய திருவடியிலே பதியும்படி தனிப்படுவித்து இந்த உள்ளம் நாடி என்று உள்ளத்தை அங்கே போய் அது விரும்பி, மனதார விரும்பி, நெஞ்சார நினைத்து, சரியா, அப்படி அந்த உள்ளம் நாடி நின்றாள். சரியா, அவள் தன்னை, என்னுடைய மனம் அவளுடைய அடியிலே படும்படி, பதியும்படி அவளை விட்டு வேற எங்கும் செல்லாத வகையில தன்னோடு இணைத்து, தன்னுடைய சேர்த்து, அதான் தனிப்படுவித்து, வேற எந்த கடவுளையும் வணங்காமல் சிவசக்தியை வணங்குகிற தன்மையை தனிப்படுவித்து, வேற சக்தியை, வேற கடவுளை என்ற நிலைமையை விடுத்து இந்த சிவசக்தியை வழிபடக்கூடிய தன்மைதான் தனிப்படுவித்து உள்ளம் நாடி நின்றாளே, அவள் மனதிலே இருக்கின்றாள். அந்த என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய மனதிலே அவள் இருக்கிறாள். என்னுடைய மனத்திலே அவள் பதியும்படி என்னை ஆக்குகின்றாள். அதான் உள்ள நாடி நின்றாளே, என் மனத்திலே தன் திருவடியே அந்த மிகப்படும் வண்ணம் இந்த அடியனை நாடி விரும்பி வந்தாள். என்னை நாடி என் உள்ளத்திலே உறைந்து என்னை மிகவும் மேம்படுத்துகிறாள், தனிப்படுத்தி வைத்து உள்ள நாடி நின்றாள். எனக்கு வேற சிந்தனைகள், வேற செயல்கள், வேற சொல் பிரியவங்கள் இல்லாமல் என்னை அவளோடு இணைத்து, அவனோடு இணைத்து இருக்கின்ற அந்த தன்மையை மட்டும் உருவாக்கி தன்னை தான் என் உள்ளத்திலே குடியிருந்தாள். அப்படிப்பட்ட சிறப்பை இங்கே திருமூலை சொல்லுகின்றார். சொல் பிரிய சில சொல்களை பார்ப்போம். தென் மூலையில் இருக்கும் குமரி. தென் மூலை என்றது நாங்கள் சொன்னது போல மூலாதாரத்தில் இருக்கின்ற அவருடைய கன்னி, சரியான குண்டலி சக்தியாக இருக்கிறார். கன்னி பெண் என்பது அங்கே குண்டலி சக்தி. அதுதான் நாங்கள் வழக்கமாக சொல்வது போல ஆறாதாரத்தையும் கடந்து ஏழாவது ஆதாரமாகிய பிரமிதத்தையும் கடந்து அதுக்கு மேலே உள்ள சகசலத்துக்கு செல்லும் வழியை காட்டுகின்ற போது அவள் அந்த குண்டலியின் சக்தியிலிருந்து திருவருள் சக்தியாக வாழ்கிறாள். அவள் கன்னிப்பெண் என்பது அப்படி சக்தியா இருக்கிறாள். அப்ப தென்மூலையில இருக்கின்ற அவர் ஒரு இளமையானவள், தென் திசையில் இருக்கின்ற கன்னியாகுமரி போல இருக்கிறவள். இந்தியாவில் இருக்கிற தென்பாய்ப்பால் இருக்கிற கன்னியாகுமரி அந்த குமரியா போலவும் இருக்கிறாள். அதான் குமரி என்றதுக்கு இங்கே கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. தனிப்படுவித்து என்பது தனிமைப்படுத்தி இந்த உயிரை வேற வேற பிராக்குகளில் செல்லாமல் இந்த சக்தி சிவனோட சேர்த்து வைக்கிற அந்த நிலையை உருவாக்கி, அல்லது தத்துவங்களிலிருந்து பிரித்து, தத்துவங்களிலிருந்து 36 தத்துவங்களையும் சேர்ந்திருக்கின்ற உயிரை
தனிமைப்படுத்தி திருவள்ளோடு கூட்டி வைக்கிறாள். அது இந்த சக்தியுடைய தன்மை. அது தனிப்படுவித்து. சார்புபடுத்தி என்றது வேறு வேறு இடங்களை சேராமல் நாங்கள் படிக்கிற நாங்கள் உயிரை சதசத்து என்று சொல்வோம். என்ன சரியோ? சதசத்து என்பது சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கனிவை உய்த்தல் சதசத்தாம் உயிர் என்று சொல்லும் போது சத்து என்று சொல்லப்படுற சிவம் சரியோ, அசத்து என்று சொல்ற சடப்பொருளை போகா சேராது என்றால் அது ஒரு முழுமையான பொருள். சரியோ, அசத்து அறியாது இந்த சடப்பொருளுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை. உயிரானது சில வேளையில அந்த உயிரானது சிவத்தை சாரும், பல வேளைகள்ல அது அசத்தை சார்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அது சார்புடையது. இந்த உயிரானது சார்ந்ததன் வண்ணமானது. சரியோ, இந்த பற்றுக்கள் பாசங்கள் உயிர் அடிப்படையிலே பற்றுக்களோட பாசத்தோட சார்ந்து இருக்கின்ற தன்மை உண்டது. அந்த பக்குவ நிலை வரும்போது அது அந்த சார்பை விட்டு இந்த சார்பை சிவத்தை சார்கின்ற தன்மையை பெறும் என்று சொல்லுகிறோம். அதான் நாங்கள் முந்தி பார்த்தது போல திருக்குறள் 359வது குறளை பார்த்தீங்கன்றால் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்ற அடித்து சாதரை சாதரானோன் சொல்லி திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்க. எல்லா பொருள்களுக்கும் இந்த சார்பு போகும் சார்பாக இருக்கின்ற செம்பொருளான சிவனை உணர்ந்து வேற பற்றுக்களை கெடுமாறு ஒழுகினால் சார்பதற்குரிய துன்பங்கள் மீண்டும் ஏறமாட்டார். அப்ப சிவனை பற்றி பிடித்தால் எங்களுக்கு ஏற்கனவே கொடுமைப்படுத்துகின்ற அந்த துன்பங்கள் துயரங்கள் மீண்டும் எங்களை அடிமைப்படுத்த மாட்டான்னு சொல்லுகின்றார். இதுதான் திருக்கலைப்படியார்ல 34வது வெண்பாவை பார்த்தீங்க என்றால் இதே விஷயத்தான் சொல்லுறார். சார்புணர்ந்து சார்பட ஒழுகின்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமாம் சார்பு கெட ஒழுகல் ஒழுகல் நல்ல சமாதி மாங்கேத பட வருவதில்லை வினை பற்று என்று திருக்கலைப்படியார் 34வது வெண்பாவில் சொல்லுகிறார். என்று கேட்டால் தான் சார்ந்திருப்பதை உணர்வதும் அந்த சார்பை விட்டு நடப்பதும் என்று கூறி சரியாதான் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகுவதால் நாம் திருவருளை சார்ந்திருப்பதை உணர்வது தியானம் எனப்படும். திருவருளை சார்ந்திருந்தால் அந்த எண்ணங்கள் இருக்கும்போது வேறு எண்ணங்கள் வராதம் இருக்கும் என்று சொன்னால் அதை தியானம் என்று சொல்லுவோம். அந்த சார்பையும் விட்டு அந்த தியானத்தையும் விட்டு உடல் பற்றையும் விட்டால் அந்த மந்த நான் நான் என்ற அந்த தன்மையை விடும்போது அவர்களுக்கு இந்த வினைகளால் வார துன்பம் இருக்காது. வினைப்பயன் இல்லை என்று சொன்னால் பிறப்பில்லை, பிறப்பில்லை என்று சொன்னால் இறைவனோடு சேருகின்ற அந்த பரமுத்தி கிடைக்கும் என்றதை சொல்லுகின்றார் இந்த வெண்பா மூலம். சார்பா என்பது பொதுவாக சார்பு ஆன்மாக்கள் மலத்தை சார்ந்திருக்கும், பற்றை சார்ந்திருக்கும், உலகில் என்பதை சார்ந்திருக்கும். அது இயற்கையாக அந்த உயிர்களுக்கு இருக்கின்றது. அவற்றுடைய அந்த சிந்தனைகள்ல இறை சிந்தனைகள் வரும்போது அந்த சிவபுண்ணியம் செய்யும் போது பஞ்சாட்சர ஜபத்தை உச்சரிக்கும் போது அது பக்குவம் அடைந்து சிவத்தை சாரும் சக்தியை சாரும் வந்தார். சரியோ, மலைச்சார்பு இந்த இப்படியான மலத்தை சார்பு தன்மையை அழிக்கிறவள் இந்த வைரவி சக்தியோடு சேர்ந்து அவள் அந்த மலைச்சார்பை கெடுத்து என்ன செய்கிறாள்? திருவடி சார்பை கேட்கிறாள். அதான் இங்கே எதை சொல்லுகின்றார். அது தனிப்படி வித்தனல் சார்பு படுத்து தனிப்படி வித்துள்ள நாடி நின்றாளே. தோத்து பார்க்கும்போது உள்ளத்துக்குள்ளேயும் வெளியேயும், அதாவது பிண்டத்திலேயும் அண்டத்திலேயும் தென்மேல் மூலையில் மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தேவி உள்ளத்துள்ளேயும் வெளியேயும் தென்மூலையில் அதாவது மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தேவி ஒப்புவமை இல்லாத தனிப்பெரும் சிறப்புடையவள். ஒப்புவமை இல்லாத தனிப்பெரும் சிறப்புடையவள். தனக்குத்தானே தலைவியானவள். அவளுக்கு வேறொருவருடன் தலைவி இல்லை. சரியோ, என்னை பற்றி இருந்த
அஞ்ஞான மல மயக்கங்களிலிருந்து திருமூலர் சொல்கிறார், என்னை பற்றி இருந்த அஞ்ஞான மல மயக்கங்கள் இருந்த அவருக்கும் அந்த அஞ்ஞானம் மலமயக்கங்கள் இருந்திருக்கு. அதான் சார்பு, அத்து சார்பு அவருக்கு இருந்திருக்கு ஏற்கனவே. என்னை விடுவித்து, அந்த பத்துக்கள் இருந்து அந்த சார்பிலிருந்து விடுவித்து தனிமைப்படுத்தி என்னை அவற்றிலிருந்து வேறுபடுத்தி ஒரு அவற்றிலே தாக்கப்படாத வண்ணம் தன்னை தனிமையாக வைத்து என்னை விடுவித்து தனிமைப்படுத்தி என் உள்ளம் அவள் திருவடியில் அல்ல அவன் திருவடியில் நன்கு பொறிந்திருக்க செய்து என்னுடைய உள்ளம் அந்த திருவடியிலே பதிய செய்து. சரியோ? இப்ப தனிப்படைவித்தல் சார்புபடுத்து என்று சொல்கிறார். என்ன? அவன் திருவடியிலே நன்கு பொறிந்திருக்க செய்து என்னை நாடி வந்து எனக்கு அருள் செய்தாள். அவளே ஓடி வந்து எனக்கு அருள் செய்கிறாள். அந்த சக்தியானவள் எனக்கு இந்த மல பந்தங்களிலிருந்து என்னை விடுபடுத்தி அந்த சார்பை விடுத்து தன் சார்பை, சிவசார்பை, சக்தி சார்பை ஏற்படுத்தி அவள் என்ன செய்கிறாள்? மலமயக்கங்களிலிருந்து விடுபடுத்தி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஓடி வந்து இருக்கிறாள். தனிப்படுத்தி வைத்து உள்ளம் நாடி நின்றாளே. இனியதென் மூலை இருக்கும் குமரி தனியொரு நாயகி தானே தலைவி தனிப்படி வித்தனல் சார்பு படுத்து நனிப்படி வித்துள்ளம் நாடி நின்றாளே. என்னோடு சேர்ந்து இருந்து எனக்கு அருளை செய்கிறாள் என்று சொல்லி இந்த 1105வது மந்திரத்திலே திருமுறை கூடுவார். எனக்கு கொஞ்சம் பெரியதா இருக்கு. கடைசி அடி நனி படுவித்துள்ளம் நாடி நின்றாலே. நனி என்றால் விரும்பி சாதகருடைய உள்ளத்துள்ளே விரும்பி நின்றாள் என்று நனி என்றதுக்கு விரும்பி என்று கருத்து எடுக்கலாம். நனி சிறந்தது மிகவும். நனி என்று அடுத்த என்னென்றால் வைரவி வந்து ஒரு சக்தி. வைரவிக்கு மரம் பற்றி இருக்குமா? இல்ல 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 இல்ல. ஏன் அது சொல்றீங்க? மலம் நீக்கினவன் என்று சொல்லி சொன்னீங்க. அப்ப சொல்றாரு இது சொல்றது உயிருக்கு ஆன்மாவுக்கு தான் மலம் இருக்கும். ஆமாம், அதான் திருமூல சொல்றார். தனக்கு மலம் பற்றி இருக்குன்னு சொல்றார். திருமூல சொல்றார், சரியோ? தன்னுக்கிட்ட இருந்த தனக்கு இருந்த மலப்பற்றி இவள் நீக்கிறாள், இந்த சக்தி நீக்கிறாள் சொல்றார். சரியோ? நனி என்பது மிகவும் திருமூல சொல்றார். சொல்றார். சரியோ? இருந்து தென்மோ தனியொரு நாயை தானே தலைவி தனிப்படி வித்து சார்பு தனிப்படி வித்து உள்ளம் நாடி நின்றாள், என்னுடைய உள்ளத்துல வந்து இருக்கிறாள் சொல்கிறார். இந்த மலவாதங்கள் எல்லாத்தையும் அவள் இருந்தது எல்லாத்தையும் அவள் நீக்கிறாள். முந்தி சொன்னா என்கிட்ட அஞ்ஞானம் இருந்து இருக்குது. அப்ப அவள் வந்து கூடியிருந்தோடனே அந்த அஞ்ஞானம் எல்லாம் போயிட்டது. நனி என்றது மிகவும் அதன் மேலான அதான் சால உரு தவ நனி காளி கூரண்டு இருக்கையா. நீங்க இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இந்த சாலை என்றாலும் மிகவும், உரு என்றாலும் ஓடி மீனோட ஒரு மீன் வருமளம் உரு என்றது அது. தவ என்றதும் அது அதுதான். நனி என்றதும் மிகவும். அப்ப நனிப்படுத்துவது மிக்க மிகவும் மேலாக அன்பாக சேர்த்து வச்சிருக்கிறான் கருத்து. சரிதானே? சரி, நல்லது நல்லது. அடுத்தது பாருங்க, 1106 சிலம்படி சேவடியாள். சிலம்பு திருவடியிலே காலிலே சிலம்பு அடைந்திருக்கிறாள். சேவடி சேவந்தது செம்மையான திருவடியுடையவள். அவருடைய திருவடி காலிலே சிலம்பு இருக்குது. அவருடைய திருவடிகள் செம்மையாக சிவந்த அடிகள். கூட்டமாக கீழிருந்த கன்னியே சிரசுக்கு சென்ற போது நாதத்தை விளைவித்து இன்புறும்படி செய்தாள். கூட்டமாக என்றால் அது பலதோடு சேர்ந்திருக்கிறாள். அதாவது பரநாத தியானம் செய்யும் மனத்திலே உறங்குவாள் அவள். நாங்கள் இறைவன் நினைத்து 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 இருக்கும் போது அந்த தியானம் செய்யும் போது உள்ளத்துக்குள்ளே வந்து இருப்பாய். உறங்குவாள் என்றால் சேர்ந்திருப்பாள் என்றதை இதை விளங்கப்படுத்துகின்றார். நாடிகள் 3 நடுவடு ஞானத்தே கூடியிருந்த குமரி குலக்கன்னி பாடக சீரடி பைம்பொற்சிலம்பொலி
ஊடகம் மேவி உறங்குகின்றாளே. நாடிகள் 3 நடுவடு ஞானத்தே கூடியிருந்த குமரி குலக்கன்னி பாடகை சீரடி பைம்பொற் இளம்பொலி அகம் மேவி உறங்குகின்றாளே. இளம்பொலி அகம் மேவி உறங்குகின்றாளே. பாருங்க, நாடிகள் 3 எங்களுக்கு தெரியும். 3 நாடி சரியா, இடகலை பிங்கலை சுடுமுனை என்ற 3 நாடி இருக்குது எங்களுக்கு தெரியும். 72,000 நாடி இருக்குது. அது முக்கியமானவை இடகலை பிங்கலை சுழுமுனை என்ற நாடி. நாடிகள் 3 நடுவழி ஞானத்து அது நடுவுல இருக்கிறதா நடு சுழுமுனை 3 நாடிகள் சரியோ. இடகலையும் பிங்கலையும் மூலாதாரத்தில் இருக்கிற 2 பக்கத்தையும் இருக்குது. அது நடுவுல இருந்து வர்றது அந்த மூலாதாரத்திலிருந்து இந்த முள்ளந்தண்டு வழியாக மேலே செல்லுகின்றது தான் இந்த நடுநாடி என்று சொல்லுவோம். அதுதான் சுழுமுனை நாடி. அது என்ன செய்யுது, இடகலை பிங்கலை சுழுமுனை ஆகிய 3 இந்த சித்திரணி, நான் முந்தி பார்த்தேன் சொல்லி பார்த்தாங்க, சித்திரணி என்று சொல்லி இந்த நடுநாடியை சுழுமுனையை சொன்னாங்க. அதுல இருக்குது அந்த 3 நாடியில முக்கியமான நாடி மூலமாக ஞானம் விளங்குது சரியோ. அது 3 கண்ணுல சரியா. 3 கண்ணுன்றது வலக்கண் இடக்கண், அது மேல உள்ள கண்ணுன்னு சொல்றது நெத்திக்கண். இப்படியானதுகளில் இந்த நாடிகள் 3 சந்திக்கிற இடம்தான் இந்த குழுமுனை என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடி நெத்தி பொட்டில புருவ நடுவுல ஆஞ்ஞா சக்கரத்துல இருக்கும். அந்த வகையில அதுல இருந்து மேலே போறதுக்கு உதவியா இருக்குது. அந்த ஞானத்தை தருவதுன்னு சொல்றாருன்னு. அந்த நாடிகள் மூலமாக சுழுமுனை நாடி புருவ நடுவில் இருந்து ஞானத்தை உதிக்க செய்து பிரமேந்திரன் கொண்டு போகின்றது. அப்ப ஞானத்தை தருகின்றது, ஞானத்திலே இருக்கின்றது. இப்ப இடைகளை பிங்கலை சுழுமுனை நாடிகள் 3 நடுநாடி வாயிலாக எங்களுக்கு என்ன செய்யுது, ஞானம். ஞானம் என்பது இறைவனுடைய திருவடியை சேருகின்ற அந்த தன்மை, திருவடி ஞானம். பார்த்து நாங்கள் திருமண முந்தி சொல்லியிருக்கிற திருவடி ஞானை சிவமாக்கி வைக்கும். இப்ப திருவடியிலே சேருகின்ற அந்த அறிவு, அந்த அந்த உயிரை நல்வழிப்படுத்துகின்ற இந்த மேலான நிலை அதான் ஞானம். அந்த ஞானம் அவளை திருவடியில் சேரக்கூடிய தன்மையை தருகின்றது. ஐயா ஞானம்னு படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா இங்க ஞானம்னு தந்திருக்கிற ஞானம் என்றாலும் பரவாயில்லம்மா. அது அது அந்த உலக முடிவு இல்லாம அந்த இடம், குறிப்பிட்ட இடம் அதுதானே. இதுல வரதாண்ட புத்தகத்துல ஞானமா அப்படிதான் அப்படி ஞானமண்டு ஞானம் ஞானமண்டாச்சரம் ஞானமண்டு வராது. அப்படி வருமா இருந்தால் அது நாளமாக எடுத்துக் கொள்ளலாமோ தெரியல. சரியோ, இப்படிதான் சொல்றாரு. இன்னொருக்கா பார்ப்போம். இவர் என்ன சொல்றாங்க பார்ப்போம். எங்களோட திருவாவுடைய ஆதீனம் ஞானமண்டலம் வருது. திருவா இது 2 ஞானமண்டே வருது. சரியோ, சரி ஐயா. என்னுடைய பிரச்சனைக்கு நாடிய கண் 3 நடுவழி ஞானத்தை போட்டிருக்கோம். இது சரியானது இருக்கீங்க. எல்லாம் உண்டானப்பா. நாடிய கண் 3 போட்டு அப்ப சொன்ன வலக்கண் இடக்கண் நெற்றிக்கண் நடுவில் புருவ நடுவில் இருக்கிறது. புருவ நடுவுல அந்த நாடிகள் எல்லாம் சந்திக்கும். 3 நாடியும் சந்திக்கிற இடம். அந்த இடம்தான் ஞானத்தை தருகிற இடம். நான் தியானம் செய்யும் போது நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டோ முடிச்சுக்கொண்டோ அந்த புருவ நடு மூலமாக பார்த்தால் ஞானம் வரும், ஒளி தெரியும் என்று சொல்கின்றார். அது எல்லாம் உண்டு தானையா. பார்த்து சொல்ற விளக்கத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்க ஒளியே, கருத்துக்கள் உண்டுதான். அந்த இடம் புருவ நடு 3, அதாவது ஒரு சந்தி என்று சொல்றவன் என்ன, அந்த அந்த புருவ நடுவத்தோட சந்தி என்று சொல்லுவோம். இடகலை பிங்கலை மற்றது சுழுமுனை 3 சந்திக்கிற இடம். ஆனபடியா அதுதான் ஞானம் வரும். அந்த அந்த வகையில அதை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க. சரிதானே. கூடியிருந்த குமரி குலக்கன்னி.
கூடியிருந்தன அவள் இந்த இதில் சேர்ந்திருக்கிறாள். இந்த சக்தி இந்த உயிரோடு சேர்ந்திருக்கிறாள், இந்த நாடியோடு சேர்ந்திருக்கிறாள், ஞானத்தோடு சேர்ந்திருக்கிறாள், ஒளியோடு சேர்ந்திருக்கிறாள். அதான் கூடியிருந்த குலக்கன்னி. குலக்கன்னி என்றார் சொல்லுங்கோ, இந்த எல்லாத்தோடையும் சேர்ந்திருக்கிறவள், கூட்டத்தோடு இருக்கிறவள். கூட்டம் என்று சொல்லும் போது அந்த 64 சக்திகள் இருக்குன்னு சரியோ? நீங்க சக்தி பேதம் பார்த்துருப்பீங்க சரியா? 64 சக்தி பீடங்களை பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு சக்தி பீடம் அங்கட முன்னேஸ்வரத்தில் இருக்கிற அழகேச்சரம் என்று சொல்லுவோம். அதுல இருக்கிற சக்தியே ஒரு சக்தி பீடம். மற்றது இங்க வடக்கு பகுதியில இருக்கின்ற அந்த என்ன கோயில், அது வடக்கு பகுதியில் இருக்கிற கோயில் நாகபூஷணி அம்பாள், அதுவும் சக்தி பீடம். இப்போ 64 சக்தி பீடங்களில இலங்கையில 2 சக்தி பீடம் இருக்கிறதா சொல்லுகிறார்கள். இப்ப அதுதான் அவள் குலக்கன்னி. அப்ப பலவிதமான சக்திகளாக இருக்கிறாள். நான் முந்தி சொன்னது போல அவள் 9 சக்தியா இருக்கிறாள், 3 சக்தியா இருக்கிறாள், அந்த 3 சூலத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாள், இப்படி 64 சக்தியா இருக்கிறாள். அப்படி பலவாக இருக்கிறதா குலம். குலம்ன்றது இப்படி சேர்ந்து இருக்கின்றது, கூட்டமா இருக்கின்றது. அப்ப இந்த கூடியிருந்த சக்தியா பல சக்திகளோடு சேர்ந்து இருக்கின்ற அவற்றை வழிப்படுத்துகிற ஒரே சக்தி தான் இந்த பராசக்தி. கூடியிருந்த குமரி என்பது அவள் இளமையானவள், கன்னித்தன்மை உள்ளவள் குமரி என்று சொல்லுகின்றார். அப்ப கூடியிருந்த குமரியும் இந்த குலக்கன்னியுமாகிய இந்த அம்மை ஒரு சிறந்த ஒரு தலைவியாக இருக்கிறாள் சரியோ? மற்ற பாருங்க, பாடகை சீரடி பைம்பொல் இளம்பொலி ஊடு. பாடகம் என்பது காலில் அணிகின்ற ஒரு விதமான அணிகலன். பாடகம் என்பது பெண்கள் காலிலே அணிகிற ஒரு விதமான அணிகலன். அதை பெரிய சீரடி சித்தடி சிறந்த அடிகள் பாதங்கள். பைம்பொன் பசுமையான பொன்னால் ஆகிய சிலம்பை அணிந்து, பைம்பொன் சிலம்பு ஒலி ஊடு. அந்த அவள் நடந்து செல்லும் போது சரியா அந்த ஒலி கேட்டு கொண்டே இருக்கிற சிலம்பொலி கேட்கும். ஊடு என்றது சிலம்பொலியோடு சேர்ந்து. இப்போ அவளோடு அந்த சில புத்தகங்கள் ஆடக சீரடி என்று இருக்குது. சில புத்தகங்களில் சில கருத்துக்கள் சில சொல்கள் எல்லாம் மாறி மாறி வரும். சில புத்தகங்கள்ல ஆடக சீரடி பைம்பொல் சிலம்பொலி என்று இருக்கிறது. இங்கே அம்மா சொன்னது போல ஞானம் என்றது ஞானம் என்றது போல இங்கே பாடகம் என்பது ஆடகம் என்றும் இருக்கின்றது சரியோ? அப்படியானவள் இந்த அவளுடைய திருவடியில் அணிந்திருக்கின்ற பொற்சிலம்பு ஒலி கேட்கின்றது. சீரடி பைம்பொல் சிலம்பு கேட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாடகம் அணிந்த சிறிய அவள் திருவடியுடையவள். சீரடி என்று சிறிய அடி, சின்னடி, சித்தடி சரியோ? அவள் அந்த நல்ல பொன்னாலாகியதான் பைம்பொன், எந்த விதமான கலப்பும் இல்லாத பொன், மாற்று குறையாத பொன் என்று சொல்லுவோம். அது மாதிரி மாற்று குறையாத பொன் என்றது எந்த கலப்பும் இல்லாத அந்த தங்கத்தாத ஆகிய சிலம்பை அணிந்தவள். அந்த சிலம்புட ஒலி அவள் நடக்கும்போது கேட்கும். இந்த சிலம்பொலி தான் சிலம்பொலி அலம்பும் நிறைகள் அளவும் சிலம்பொலி அலம்பும். அலம்புன்றது வெளிப்படுத்தும் அல்லது கேட்கும், சத்தம் போடுகின்றது. அகம் மேவி உறங்குகின்றாளே. அகம் என்றது உள்ளம், சிந்தனை, இதயம், நெஞ்சகம் என்றெல்லாம் சொல்லலாம். உள்ளம், உள்ளத்திலே அவள் மேவி என்ற ஓடி வந்து பொருந்தி பெரிய விரும்பி உறங்குகின்றாள், அமைதியோடு இருக்கிறாள். எங்களுக்கு எல்லா விதமான அருளையும் தந்து உறங்குகின்றால் நித்திரை செய்கிறான்ற பொருள் அவள் அமைதியாக நிதானமாக இருந்து எங்களுக்கு அவளை தருகிறாள். அகம் மேவி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நெஞ்சகத்திலே வந்து சேர்ந்து அமைதியாக இருந்து அவள் என்ன செய்கிறாள்? அருள் செய்கிறாள். எங்களுக்கு இந்த உயிருக்கு அருளை செய்கிறாள் என்ற கருத்தை திருமுறை சொல்லுகின்றார். சில சொற்களை பார்ப்போம். இந்த நாடி என்று சொல்லும் நாடிகள் 3 நடுவழி ஞானத்து என்பது புருவ மத்தியிலே உள்ள என்ற அந்த இடத்திலே
சரியா? அந்த கூடத்துல ஞானம் என்ற அந்த இடம் என்றது புருவ நடுவென்ற அந்த இடத்திலேயே அவள் இருக்கிறாள். சரியோ? அந்த ஆதாரங்களை எல்லாம் கடந்து மேலே சென்று அந்த புருவ நடுவிலே வந்து அதுக்கு மேலே உள்ள காட்சலம் அப்படி இடத்துக்கெல்லாம் போய் இருக்கிறாள். நடு என்பது இந்த புருவ நடு, நடு நெற்றியில இருக்கின்ற அந்த நெருப்பு அக்கினி நெற்றிக்கண். இந்த அக்கினி என்ன செய்து கேட்டால், இந்த நெருப்புட வேலை என்ன? எரிக்கிறது. என்ன எரிக்கிற விலைக்கு என்னத்தை எரிக்கிறது கேட்டால், இந்த மலத்தை சுட்டெரிக்கின்றது. எங்களை படாத பாடுபடுத்துகின்ற ஆட்டி படைக்கின்ற மலத்தை கெடுக்கிறது இந்த அக்கினி. அப்ப அந்த புருவ நடுவில் அந்த ஞானம் மூலமாக, அந்த ஒளி மூலமாக இந்த மலம் எரிக்கப்படுகின்றது. அப்ப அதாவது நடுவழி ஞானம் இந்த அக்கினியால இந்த மலம் எரிக்கப்பட்டு விளக்கம் தருகிறது. அல்லது புருவ நடுவுல தோன்றுகின்ற அந்த மெய் உணர்வு. மலம் போகும் என்றால் எங்களுக்கு அந்த மெய் உணர்வு வருவதா ஞானம் என்று சொல்லுவோம். என்ன சரியோ? குமரி என்றது பாலைக்குமரி என்று சொல்லி பாடுறாரு. என்ன பாலைக்குமரி என்றது இளமையானவள், சரியா? இளையவள், கன்னியானவள். குலக்கன்னி என்பது கூட்டத்தோடு கூடியிருக்கிறவள், பல சக்திகளோடு சேர்ந்திருக்கின்ற குலம். குலம் என்றது நல்ல குலம் என்று சொல்லுவோம். என்ன சரியா? குலம் என்றது மக்களோடு சேர்ந்திருக்கிறது போல இங்கே தன்னுடைய குலம் சக்தி கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறாள். சரியா? நவசக்தியா இருக்கிறாள். 3 சக்தியாக ஆரணி, ஜனனி, ரோயத்திரி என்று சொல்லி முக்குலத்தை பற்றி பார்த்த நாங்கள் அந்த சக்தியா இருக்கிறாள். இங்கே 64 சக்தி பீடம் என்று சொல்லப்படுகிற அந்த அப்படியான சக்தியா இருக்கிறாள். தான் குலக்கன்னி. பாடக சீரடி என்பது பெண்கள் அணிந்த காலணி அணிந்த அழகிய சிறிய அடி, சிற்றடி. மற்றது பொன்னின் மாற்று என்ற காலணி அடி அணிகிறார். ஆடகம் என்றாலும் பொன் போன்ற திருப்படிதான். பாடகம் என்றாலும் ஆடகம் என்றாலும் இங்கே ஒரு விதமான கருத்து சொல்வது. இந்த பொன் வந்து 4 விதமான பொன் இருக்குன்னு சொல்லுவார்கள். அதுல ஒரு வகைக்கு பேர் ஆடகம். அப்ப ஆடக கன்னி. மற்றது ஊடகம் என்பது உள்ளுக்குள்ள இருக்கிறவள். ஊடு 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 என்று சேர்ந்து, சரியா? ஊடு உள்ளுக்குள்ள அகத்துக்கு உள்ளே உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதா இந்த ஊடகம். அகம் என்பது உள்ளம், ஊடு என்பது உள்ளே. அவ அகத்துக்குள்ளே இருக்கிறாள், உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாள், நெஞ்சகத்திலே இருக்கிறாள். தன் ஊடகம். சிலம்பொலி என்றது அந்த ஓசை. என்ன சிலம்பு ஓசை. உறங்கது என்பது இந்த உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்து அமைதியாக இருந்து திருவருளை பரவை செய்தல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். தோத்து பார்க்கும்போது இடகலை பிங்கலை நடுநாடி அல்லது சுடுமுனை. நடுநாடி என்பது சுடுமுனை அல்லது வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். இவற்றில் புருவ நடுவில் அல்லது நெற்றிக்கண்ணில் தோன்றும் மெய் உணர்வு, அதான் நடுவழி ஞானம். இந்த 3 கண்களுக்கும் நடுவிலே இருக்கின்ற நெற்றிக்கண் சொல்லப்படுகின்றது. அல்லது இடகலை பிங்கலை சுடுமுனை என்ற அந்த 3 சந்திக்கின்ற இடம் இந்த புருவ நடு. அதுல தோன்றுகிறது ஞானம். இப்போ புருவ நடுவில் தோன்றும் மெய் உணர்வு, அதான் நடுவழி ஞானம். பொருந்த தோன்றி இருந்த மாறா இளமையும் மதி என்று சொல்லுவோம். மாறா இளமையும் அழகும் உடைய சக்தி, அதான் கூடியிருந்த குமரி குலக்கணி என்று சொல்கிறார். மாறா இளமையும் அதான் குமரி, அழகும் கூடிய பல சக்திகளோடு கூடிய அந்த சக்தியானவள் மிக உயர்ந்த பொன்னாலாகிய சிலம்பு அணிந்த திருவடி உடையவள். மிக உயர்ந்த பாடகம் அல்லது ஆடகம் சொல்லுவோம். மிக உயர்ந்த பொன்னாலாகிய சிலம்பணிந்த திருவடி உடையவள். அவள்
அச்சிலம்பொலியோடு என் உள்ளத்திலே புகுந்து அங்கேயே தங்கியிருந்து என் உள்ளத்திலே புகுந்து அதான் பாடகை சிலம்பொடி சீரடி பைம்பு இளம்பொலி ஊடகம் மேவி அகம் ஊடு மேவி உள்ளத்துக்குள்ளே வந்து சேர்ந்து அங்கேயே தங்கியிருந்து உறங்குகின்றாளே அமைதியை தருகின்றாள். ஊடகமேவி உறங்குகின்ற அமைதியை தருகின்றாள், எனக்கு நிம்மதியை தருகின்றாள். தெளிவிலே திருமூலர் தனக்கு அந்த சக்தி தந்த அருளை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அதான் நாடிகள் மூன்று நடுவழி ஞானத்து கூடியிருந்த குமரி குலக்கண்ணி பாடகை சீரடி பைம்பொச்சிலம்பொலி ஊடகமேவி உறங்குகின்றாளே. ஊடகம் என்பது அகம் ஊடு என்று மாற்றணும். அகத்துக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே, நெஞ்சகத்திலே. அது 1106வது மந்திரம். இந்த இப்ப அடுத்ததை பார்ப்போம். 1107. அது என்ன சொல்றாரு என்றால், உறங்கா உள்ள தெளிவு புறக்க. உறங்கா உள்ள தெளிவு உள்ளம் உறங்காது இறைவனை சக்தியை நினைத்து கொண்டே இருக்கும். அப்ப உறங்காது உள்ள தெளிவு பிறக்க. அப்ப இந்த உள்ளம் எப்போதும் தியானத்திலே சிந்தனையிலே தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும். அதுல தெளிவு வரும்போதோ சக்தியில அருள் இருக்கும். அப்போ உள்ளத்துக்குள்ளே அவளுக்குள்ளே இருக்கும் போதோ சரி, அவள் அமைதியாக இருக்கும் போதோ அவள் அருளை தருகின்ற போது எங்களுக்கு நிச்சயம் ஒரு தெளிவு ஏற்படும். நாங்கள் இதுவரை செய்த எல்லாம் தவறு, நான் உலக இன்பங்களிலே மூழ்கி 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 அதுக்குள்ளே அழிந்து இருக்கின்றோம். சரியோ? மற்றது இந்த நான் என்ற அகங்காரத்துக்குள்ளே அகப்பட்டு நாங்கள் எங்களை நாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றி, அப்படி இல்லப்பா, நாங்கள் எங்களுடைய நோக்கம் வருது, இந்த உலகத்திலே பிறந்த நோக்கம் 6 மணி நேரம் சொல்றாருன்னு, நமக்கு இந்த பிறவி கிடைத்த நோக்கம் இறைவனை மெய்யன்போடு வணங்கி முத்தி இன்பம் பெறுவது. இதுதான் நோக்கம், அதான் தெளிவு. சரியோ? உலக இன்பங்கள் எல்லாத்தையும் விட்டு 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 இறை இன்பத்தை நாடி செல்றதுக்குரிய அந்த தன்மையைத்தான் தெளிவுன்னு சொல்றார். அப்படி தெளிவு ஏற்படும். இப்ப மனோன்மணியானவள் தூங்காமல் தூங்கும் சுகத்தை செய்கிறாள். தூங்காமல் தூங்குற அறிதுயில் எங்களுக்குள்ளே இருந்து அமைதியா இருந்து தூங்குற மாதிரி இருந்து எங்களுக்கு அருளை செய்கிறாள். அப்ப தேவி என்பவள் எப்போதும் அருளை செய்கின்றவள். பாப்பம் 1107. உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வழக்கை கழுத்தாத புள்ளி புதங்கொளி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கலை யாவென்று உபாயம் செய்தாளே. உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்கு வழக்கை கழுத்தாத புள்ளி உறங்கு ஒளி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கல் ஐயா என்று உபாயம் செய்தாள். உபாயம் செய்தாள், அவள் செய்தாளே என்று சொல்றாருன்னு. இப்ப உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து நான் அவளோடு பொருந்தி இருக்கின்ற அந்த அமைதியா இருக்கின்ற சரியா மயக்கமா இருக்கின்ற நேரத்துல இந்த மனோன்மணியானவள் ஓடி வந்து சரியா தான் உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து நான் இந்த மயக்கத்துல இந்த உலக இன்பங்கள்ல ஈடுபட்டு இறை இன்பத்தை எண்ணாமல் இருக்கின்ற நேரத்தை அவர் இந்த உறங்குறன்னு சொல்றாரு. என்ன உறங்குகின்ற தெரியும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்றுதான் எழுந்திடாய் எழுந்திடாய் கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று சொல்லி கும்பகர்ணனை பற்றி அவர்கள் அவனை எழுப்ப போனவர் எல்லாம் பாடுறார்கள். சரியோ? அப்ப அவரை எழுப்ப போனவர்கள் கும்பகர்ணன் நித்திரை ராமன் படையெடுத்து வந்திருக்கிறார். விபீஷணனோடு அந்த விபீஷணன் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கார்கள். அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு கும்பகர்ணன் தேவைப்படுது. ராவணனுக்கு அவனை எழுப்ப அனுப்புறாங்க, எழும்புறான் இல்லை. சரியோ?
அது எல்லாத்தையும் இந்த யானை எல்லாம் விட்டு பூனை எல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டு அவனோட உடம்புல சுத்த விட்டு எழுப்பி இருக்கு. அவனுக்கெல்லாம் அந்த அந்த அவங்க அடிக்கிற அடியெல்லாம் தாயானவ குழந்தைக்கு தட்டி தாளாட்டுறது போல இருந்துதான். சரியோ? அதான் உறம்புன்ற உம்பர்ன்னு சொல்லி அந்த உறங்குன்றது இங்கே அவருடைய உறக்கம் வருது. இங்கே உறக்கம் என்பது இந்த நினைவு இல்லாத தன்மை, இறை சிந்தனை இல்லாத தன்மை. சரியோ? இப்ப நான் அவளோடு பொருந்தி போக உறக்கம் கொள்ளும் போது இந்த மனோன்மணி எழுந்து வந்து அப்படியா நிலையில அவள் மனோன்மணியான இந்த சக்தியானவள் வந்து அவள் இந்த உறக்கத்தை என்பது இறை சிந்தனை இல்லாத நிலையில் இருக்கிறது இங்கே உறக்க முடியல. ஒரு கரங்கு வழக்கை கழுத்தாத புள்ளி. சரியோ? இந்த கரங்கு என்பது இங்கே சரியா என்ன சொல்றது? கரங்குன்றது கரங்கு போல வில்பிடித்து கரங்குறது சுற்றி திரிகிறது. சரியா? கரங்குன்றது அது நாங்கள் இதண்டி சொல்லுவோம் என்ன, ஃபேன் சொல்லுவோம் என்ன, காற்றாடி என்று சொல்லுவோம். காற்றாடி கரங்குறது சுற்றுறது கரங்கு. சரியா? கரங்கு போல வில்பிடித்த கால தூர கையிலேயே கரங்கு என்பது அந்த அந்த வில்லு குத்தி கொண்டிருக்குமா, சும்மா இருக்காதான். அப்ப அந்த வளைக்கை இந்த ஒலிக்கின்ற அந்த அந்த கை கரங்குன்றது அப்படியே அந்த கையில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வளையன்றது ஆபரணங்கள் காப்பு. சரியோ? வளைய அப்ப அதெல்லாம் இருக்குது. அந்த வளையங்கள் வளையெல்லாம் இருந்து ஒலிக்குதுன்னு கரங்குன்றது அப்படி சுத்தி கொண்டு வளைக்கை கழுத்தார புள்ளி அவள் தன்னுடைய அந்த வளையல்கள் அணிந்து அந்த சுற்றி திரிகின்ற அந்த வளைகளை இருக்கின்ற கையால என்னை நன்றாக தழுவி, கழுத்தார புள்ளி என்ற தழுவி, புள்ளி என்றது சேர்றது. சரியா? புள்ளிலான் என்றால் சேர்ந்தான். அப்ப கட்டிப்பிடிக்கிறது குழந்தைகளை புள்ளினான், கணவன் மனைவியை புள்ளினான் என்றால் கட்டிப்பிடித்தார். அப்படி அவள் அந்த கழுத்தை தன் கையால் நன்றாக தழுவி ஒலிக்கின்ற திருக்கையால் நெஞ்சு முதல் கழுத்து வரை ஒரு குளிர தடவி அப்படி இந்த ஒரு தாயான பிள்ளையை தடவை கொடுக்கிறது போல நெஞ்சை தடவுறது. சரியோ? இப்ப நாங்கள் முந்தைய ஒரு கதை பார்த்த நாங்கள் அது இப்ப மத்துவப்படாது. பிள்ளைய தண்ணி கொடுத்தாலாம். தண்ணி கொடுக்குற நேரத்துல அந்த பையன் வந்து அவரோட கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சா வெள்ளுக்கு எதிர்பார்க்கல, அம்மாவன்னு கையை பிடிக்கான்னு கத்துனாள். தாய் ஓடி வரா. தாயோட என்னம்மா நடந்ததுக்கு எனக்கு காட்டி கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன சொன்னால், இவன் அம்மா தண்ணி குடிக்கிற நேரம் விக்கிட்டான்னு சொன்னான். சரியோ? அப்படியா விக்கிட்டான்னு சொல்லி போட்டு அம்மா என்ன செய்தாள், இந்த நெஞ்சை இருந்து கழுத்து வரையும் தடவை கொடுக்குறாள். சரியோ? அப்படி சங்கால இலக்கியத்தோடு பாடல் இருக்குது. நாங்கள் முந்தியும் பார்த்த மாதிரி இல்லை. சரியோ? அப்படி இது தடவை கொடுக்கிறது. தடவை கொடுக்கிறது ஆதங்கத்துல செய்யறது, ஒரு அன்புல செய்யறது, ஒரு பாசத்துல செய்யறது, ஒரு விருப்பத்துல செய்யறது. அதே போல சக்தியானவள் தன்னுடைய கரங்கு வளைக்கையால அந்த சுற்றுகின்ற ஒலிக்கின்ற அந்த காப்பணிந்த கையால நெஞ்சிலிருந்து கழுத்து வரை தழுவி கொடுக்கிறாள். அவர்கள் அந்த குளிர அந்த ஆசுவாசப்படுத்தி தடவித்தாராள். இறங்கு ஒளி தம்பலம் வாயில் உமிழ்ந்துட்டு, சில வேற மாதிரி எல்லாம் போடுவோம். தம்பலம்ன்றது தாம்பூலம். சரியா? சிலர் வந்து அன்பில் ஆதரவில் தாங்கள் சப்புன அந்த வெற்றிலை பாக்கு அந்த சுவையை தன்னுடைய மனைவில வாயில துப்புவாங்களாம். அந்த ஆசையில அன்பில. அது இங்கே சொல்ல இல்லை. சரியோ? இங்கே சொல்றதுன்றது அந்த அந்த கருத்துல வர இல்லை. அப்ப இவ்வளவு என்ன கேட்டால், சரியோ, இந்த விளங்குகின்றது விளங்குகின்ற ஒளித்தம்பல் என்றது ஒளியோடு கூடிய இந்த சக்தி. இங்கே தம்பலம் என்றது வெற்றில பாக்கு. சரியா? அந்த பொருளை இங்கே சொல்லாமல் தம்பலம், நம்முடைய ஆற்றல், பலம் என்றது சக்தி, ஆற்றல், பயன். அப்ப தம்பலம் வாயில் உமிழ்ந்துட்டு தன்னுடைய சக்தியை என்னுடைய வாயில இட்டு, அது சக்தியானவள், இந்த சக்தியானவள், இந்த திரிபுரையானவள் அல்ல இந்த பைரவியானவள் தன்னுடைய ஆற்றலை எனக்கு தந்தாள் என்றாங்க. சரியோ? ரங்கு ஒளித்தம்பலம் வாயில் உமிழ்ந்துட்டு சக்தியை எங்களுக்கு
தந்திட்டு எனது வாயில இந்த சக்தியை அவளை பாராட்டுகின்ற அந்த ஆற்றலை தந்து அவளை போற்றுகின்ற பாடக்கூடிய வணங்குகின்ற போற்றி புகழுகின்ற தன்மையை அவள் தாராள். வாயால அவளை வாழ்த்துறதுக்குரிய அந்த ஆற்றலை தருகிறாள். அதான் இங்கே குரங்கு ஒளி தம்பலம் வாயில் உமிழ்ந்துட்டு என்னுடைய வாயில இருந்து நல்ல பக்திக்குரிய வார்த்தைகள் வரக்கூடிய வழியை அவள் தந்திருக்கிறாள், சக்தியை தந்திருக்கிறாள். இந்த சக்தியை எனக்கு ஊட்டி இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். உறங்கல் ஐயா என்று உபாயம் செய்தாலே, உறங்காதே ஐயா என்று சொல்லி அவள் நல்ல வழியை சொல்றாங்க. உறங்க வேண்டாம், சரியோ, நீ உனக்கு நான் சக்தியை தந்திருக்கிறேன், ஆற்றலை தந்திருக்கிறேன், நீ உறங்க வேண்டாம், நீ இறைவனை சக்தியை நினைத்து கொண்டு இரு என்று சொல்கிறாள் என்று உபாயத்தை ஒரு வழியை தாராள். அவள் எண்ணுகிறாள், எனக்கு ஆற்றலை தாராள், என்னுடைய உள்ளத்தை வந்து செய்கிறாள், எனக்கு ஆதாரமாக அவர் ஓடி வந்து என்னுடைய நெஞ்சை தடவி கழுத்துவரை தடவி என்னை ஆசுவாசப்படுத்துகிறாள். அவள் எனக்குரிய ஆற்றலை வாயார வாழ்த்தக்கூடிய சக்தியை எனக்கு இந்த வாயிலே தான் தருகிறாள். சரியா? உறங்கலையாண்டு உபாயம் செய்தாலே, நீ உறங்காதே, என்னை நினைத்து கொண்டிரு, இறைவன் நினைத்து கொண்டிரு, நல்ல காரியத்தை செய்து கொண்டிரு, சரியா, வீணாக உன்னுடைய காலத்தை கடத்தாதே என்று சொல்லி அவள் அந்த வழியை சொல்லித்தாராள். உபாயத்தை உறங்கலையா என்று உபாயம் செய்தாலே, எல்லா வழியை சொல்ல என்ன வழியா என்னோட வந்து சேர்ந்திருக்கிறாள். அவள் வந்து என்னுடைய மனத்தை நல்ல வகையில் வளர்க்கிறாள். அவளுக்கு எனக்கு என்னுடைய நெஞ்சை தடவி கழுத்து வரைக்கும் கொண்டு போய் ஒரு நல்ல நிலையை அன்பை தருகிறாள். மற்றது என்னுடைய வாயிலே அவள் வந்து நல்ல வார்த்தைகளை வரக்கூடிய சக்தியை தாராள். சரியா? நீங்க அப்படி வீணாக உறங்காதே என்று சொல்லி எனக்கு அந்த அருளை செய்கிறாள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த குண்டலி சக்தி அநாகதம் முதலான இடங்களை பொருந்தி சங்கநாதன் கேட்க செய்து சிவ அமுதம், தம்பலம், சிவ அமுதம் என்பது தம்பலம் என்பது இவனுடைய அந்த ஆற்றலை ஊட்டி தூங்காமல் தூங்கும், அதாவது அறிதுயில் சமாதி நிலையை தாராள் என்று சொல்லி சுருக்கமா பார்க்கலாம். இல்ல உறங்கல் ஐயா என்றதுக்கு இங்கே ஒரு தன்மை சொல்லுகிறார். திருக்குறள்ல 1218வது குறள். குஞ்சங்கால் தோல் மேலராகி விழுக்குங்கால் நெஞ்சகத்த ராவிர விரைந்து. குஞ்சுங்கால் தோல் மேலராகி விழுக்குங்கால் நெஞ்சகத்த ராவிர விரைந்து என்று சொல்லி, அதாவது தூங்கும் போது கனவில் என் தோல் மேலாக காதலர் வந்திருப்பார்கள், விழித்து எழும்போதோ விரைவாக என் நெஞ்சில் உள்ளவராகிறார். அப்ப நான் கனவுல இருக்கும் போது வருது நினைத்து இருக்கும் போது சரியா நேரே காணக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்கள் அவளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி உறங்காமல் இருந்தா காண முடியாது, உறங்கினா காண முடியாது, உறங்காமல் விழித்திருந்தால் சக்தியை பெறலாம் என்று சொல்லி அந்த திருக்குறளை சொல்கின்றார். புள்ளி என்பது தடவி, சரியா? கழுத்தார புள்ளி என்றது நீல ஒளியும் நாதமும் சிறையில் படுவது வரை சாதகம் கவனிக்கும் போது உண்டாகும் அறிவுயில், அதாவது சுவாசம் கீழே போகாதவாறு தொண்டையை இறுக்கத்தை அடைதல். அப்படி சுவாசத்தை ஆசுவாசப்படுத்துற நெஞ்சை சரியாக தடவும் போது சுவாசம் தெளிவாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த விற்கிற நேரத்துல நான் சொன்ன மாதிரி அந்த நெஞ்சை தடவுனால விக்கல் சரியாக போய் அவருக்கு சுவாசம் சரியாக வர முடியும் சொல்கின்றார். தான் இங்கே எங்களுடைய சுவாசத்தை சரிப்படுத்துவதற்கு அவள் தடவி கொடுக்கிறாள். தான் கழுத்தார புள்ளி. புறங்கொழி என்பது அது மிகுந்த ஒளி வருகிறார். புறங்கொழி என்று சொல்லி புறங்கொழி தம்பலம், மிக ஒளி பொருந்திய அந்த தன்னுடைய சக்தி. தம்பலம் என்றது சக்தி என்று சொல்லுவோம். தமது பலம், தமது பயன், தான் கொடுக்கின்ற ஆற்றல், திருவருள் சக்தி என்று சொல்லுவோம். என வாயில் உமிழ்தல் என்பது சிரசில் அடங்கியிருக்கின்ற அந்த சக்தியை பிரமரந்திரம் வாயிலாக வெளிப்படுத்தல். அது அந்த ஆற்றலை வாய் மூலமாக மேல உள்ளுக்குள்ள போய் அந்த குண்டலி சக்தி 6 ஆதாரத்துக்குள்ள இந்த விசுத்தி ஆதாரம் தொண்டை இருக்குது. தொண்டையில இருந்து அங்க இருக்கின்ற ஒரு தொண்டை குழியில் ஒன்று இருக்குது, சரியா? அது அலம்பிகா யோகம் சொல்லுவோம்.
அந்த தொண்டக்குழி மூலமாக அது மேலுக்கு அந்த சிரசில குறுமடையில வரும். அதைத்தான் உமிழ்தண்டி சொல்கிறார். துப்பு நண்ட கருத்து இல்லை. அது அந்த திருமண தம்பதிகளுக்கு அந்த ஆசை இருக்கிற நேரத்தில் அது துப்புறது அது வருது. இங்கே உமிழல் என்பது அந்த சிரசிலே கொண்டு போத வாய் மூலமாக அந்த சக்தியை, குண்டலினி சக்தியை எழுப்பி அலம்பியா யோகம் மூலமாக அந்த தொண்டையில் இருக்கின்ற அந்த களத்துக்கு மேலே இருக்கின்ற உடுக்குள்ள இருக்கின்ற இந்த துவாரம் மூலமாக அந்த சக்தியை மேலே கொண்டு போதுதான் இங்கே அந்த உமிழ்தல் என்பது. உபாயம் என்பது வழிவகை இறைவனடையக்கூடிய சாதனம், அதான் உபாயம். தொகுத்து பார்க்கும்போது சிந்தையில் பொருந்திய சிவசக்தியை மறந்து, அதான் தூங்கி, சிந்தையில் பொருந்திய சிவசக்தியை மறந்து நான் சற்றே கண்ணயர்ந்த போது, மறந்து இருக்கிற நிலை உறங்குற நிலை. உறங்குற நிலை என்பது இறைவனை பற்றி சிந்திக்காத நிலை. கைவளையல் ஒலி செய்ய, கரங்கு வளைங்க என்று கரங்கு என்பது சுட்டுகின்றது, ஒலிக்கின்றது. அன்னை மனோன்மணி வந்து மனோன்மணி என்றாலும் பைரவி என்றாலும் திரிபுரி என்றால் ஒன்றுதான். என் கழுத்தை கட்டிக்கொண்டு, கழுத்தை கட்டி தழுவிக்கொண்டு ஒளி விளங்கும் அவள் அருள் சக்தியை, அதான் தம்பலம், ஒளி விளங்கும் அவள் அருள் சக்தியை என்னுள் பெய்து, அதான் உமிழ்ந்து, என்னுள் பெய்து எனக்கு தந்து நல்வழி காட்டினாள். அதாவது தியான பயிற்சியில் பிராணன் கீழிறங்காது, காற்றானது நான் சொல்றோம் 12 விரக்கடை எங்களுக்கு அந்த பிராணம் செய்யும் போது இருக்கும். அதுல நாங்கள் 8 விரக்கடையை பாவிக்கிறோம், 4 விரக்கடையை வீணாக்கிறோம். அது கீழே போகுது, அபானனாக கழியுது. அதைத்தான் கீழிறங்காது, தியான பயிற்சியில் பிராணன் கீழிறங்காது மேலேறி, அது அந்த 4 விரக்கடையும் மேலுக்கு போகும்போது, சரியா, தலையில் படரும் போது, சிரசில், தலையில், பிரமரந்திரத்தில் படரும் போது தொண்டை இறுகி அது மேலுக்கு போது தொண்டை குழியிலே அது வந்து சேர்ந்து வாயில் அமிழ்த ஊறும். அதான் உமிழ்தல். வாயில் இருக்கின்ற அந்த ஆற்றல் மேலேறி செய்யும். சரியா, நாங்கள் வெளிப்படையான பொருளை கொள்ளாமல் உள்ளாக பார்த்தா தெரியும். வெளிப்படையாண்டால் வெற்றில பாக்க சாப்பிட்டு வாயிலே உமிழ்தல் என்ற கருத்தான் வெளியில தெரியுது. இங்கே சரியா, அந்த அந்த கருத்துக்கு மாற்று கருத்தாக தம் பலம் என்பது இறைவனுடைய அந்த ஆற்றல் சக்தி, திருவள்ளுவர் சக்தி என்று நிலை சொல்லப்படுகின்றது. உறங்கு மலைவில் மனோன்மணி வந்து கரங்கு வழக்கை கழுத்தார புல்கி உறங்கொளி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கலையா என்று வாயம் செய்தாலே, உறங்கல் ஐயா, உறங்காதீர்கள் என்று சொல்லி ஐயாண்டே சொல்றாவாம். திருமண போயிட்டு சக்தி ஐயா நித்திர கொள்ளாதீர்கள், நினையுங்கள், இந்த பிராணனை வடிவாக எழுப்புங்கள், மேலே செல்லுங்கள், ஞானத்தை பெறுங்கள் என்று சொல்லி அவள் வடிவாக ஆலோசனை கூறுகிறாள். இந்த சக்தியானவள் கம்பலம். அடுத்தது சொல்லுங்க. இது ஆழ்ந்த கருத்து மந்திரத்துல உலகை கொடுற கஷ்டம். இப்ப மேலோட்டமான கருத்து என்னன்னு சொன்னா, மனோன்மணி வந்து சிவனோட இணைஞ்ச சக்தியாரு. பைரவீனம் பார்க்க சக்தி கூடின சக்தி. மனோன்மணி வந்துதான் இந்த கரங்கு என்ற சொல்லி விளங்கையில நீங்க விலங்காண்டி சொல்லாத விலங்கு கரங்களை சுத்துறது. கரங்கு போல பில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் இனிக்கிற கரங்க பேன் சொன்ன சுத்துறது. கரங்கு சுத்துறது, சுழல் என்றது. கையில காப்பு இருக்குதானே,
கையை அசைக்கும் போது அந்த காப்பு சுத்தம் தானே. அப்ப காப்பு சுத்துது, அப்ப சுத்துறா ஒலிக்குது. சரிதானே ஐயா? என்ன மனோன்மணி வந்து இவ பைரவிக்கு தான் இதை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இல்ல 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 இங்க ஐயா சொல்றது பைரவி பைரவி மற்றது திரிபுரை மனோன்மணி எல்லாம் உண்டுதான். இது மாதிரி இங்க திருமூலரை பற்றித்தான், திருமூலர் தன்னை பற்றி தான் சொல்ல, தனக்கு உள்ள உதவி செய்கிறாள் என்று சொல்கிறார். ஓகே. என்னுடைய மனதில் வந்தது தான் கேட்டுனா சரி. சரி ஐயா, நன்றி. 1108 அஞ்சேல் என்று அருளினாள், பயப்படாதீர்கள். அஞ்சேல் என்றது பயப்பட வேணாம் என்று அருளாளலாம். அப்ப சக்தியானவள் சக்தி வந்து இன்னொரு சக்திக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லையா? சரியோ? திரிபுரையோ மனோன்மணியோ வைரவியோ வந்து ஒருவருக்கு ஒருவர் இது அஞ்சாதுன்னு சொல்ல தேவையில்லை. சரியா? அப்படி தனக்கு செய்த தன் நன்மையைத்தான் அவர் தன்ற அனுபவத்தை சொல்றார் திருமூலர். சரியோ? ஐயாண்டி சொல்ற அவர் நன்மை. ஐயாண்டி சொல்லி அம்மா கூப்பிடுவீங்களோ? சரியா? அதுல பாருங்க ஐயா, உரங்கள் ஐயா என்று வாயிஞ்சதாலே. சரியா? இந்த பைரவி திரிபுரை மனோன்மணி எல்லாம் உண்டுதான், ஒரே சக்தியில பல பலமான பெயர்கள். உரங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாள். அவள் வந்து எங்களுக்கு ஆலோசனை தராள். உபாயம் என்றது ஒரு நல்ல வழிகாட்டுகிறாள். சரியா? அப்ப வழிகாட்டுகிறவன் அந்த சக்தியும் இந்த சக்தியும் வழிகாட்ட வேண்டிய தேவையில்லையா? அப்படி பொருள் இருக்காதீங்க. சரியோ? இங்கே சொல்லப்படுறது சக்தியானவள் ஒரே சக்தி தான், பராசக்தி. பல வடிவங்களை கொண்டிருக்கிறாள். நான் சொன்னேன் 3 சக்தியாக, நவசக்தியாக, 64 சக்தியாக இருக்கிறாள். அவள் திருமூலருக்கு வந்து இப்படியான மயக்கத்தை செய்யாதே, நீங்கள் அந்த நித்திரையை செய்யாதே, நீ இறைவனை நினைத்து கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த அருளை செய்கிறாள், வழியை சொல்லிக் கொடுக்கிறாள் என்றுதான் எடுக்கணும் நாங்கள். சரிதானே? சரியா? மனோன்மணி. சரியா? மனோன்மணியும் இங்கே எல்லாம் உண்டு தானே ஐயா? மனோன்மணி ஆசையை அடக்கி அபயம் அருளினாள். ஆசையை, எங்களுக்கு ஆசை இருக்கும் வரைக்கும் நாங்கள் எந்த காரியத்தையும் சரியாக செய்யலாது. ஆசையில் அகப்பட்டோம் என்றால் அதுக்குள்ளே அழுந்த வேண்டி வரும், இறைவனை நினைக்க வராது. அப்ப அவர் அம்மை தனக்கு செய்த உபாயங்களை உணர்த்துகிறாள். திருமலை சொல்றார் தனக்கு என்னென்ன செய்தாள், அதான் சொல்ல வராது. இப்ப என்ன, அவருடைய தன்னுடைய அனுபவத்தை எங்களுக்கு வெளிக்காட்டுவதன் மூலமாக எங்களை அவர் நெறிப்படுத்துகிறாள், அவள் வழிகாட்டுகிறாள், உபாயத்தை சொல்லுகிறாள் என்று சொல்லுகிறார். சரியோ? 1108 உபாயம் அளிக்கும் ஒருத்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைத்து துவாவை விளக்கும் சுழியகத்துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாளே. உபாயம் அளிக்கும் ஒரு சக்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைத்து சுவாவை விளக்கும் துளி அகத்துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாளே. உபாயம் என்றது வழிமுறை. சரி, அப்படி நாங்கள் நடக்க வேண்டும் சொல்லி அந்த நல்ல நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை, நல்ல வழிகாட்டலை செய்கிறாள். சரியோ? அடியனுக்கு சரியோ என் உள்ளத்து அவள் அடி சொல்றா, எனக்கு 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 என்ன வழியை காட்டுகிறார், நல்ல வழியை காட்டுகிறார். இந்த எல்லா உயிர்களும் உயிரத்துக்குரிய வழிவகளை செய்கிறாள். அவள் ஒப்பில்லாத தலைவியா இருக்கிறாள். என்ன வாயமளிக்கும் ஒருத்தி, ஒருத்தி என்றது ஒரு தனியாக இருக்கிற சக்தி. சரி, அவள் பலதாக இல்லை, ஒரு சக்தி தான். அவள் பல வடிவங்களோடு இருக்கிறாள், அவள் பல ஆட்கள் அல்ல. சரியா? என் உள்ளத்து என்னுடைய என்னுடைய மனத்திலே நிஜகத்திலே வந்து அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைவித்து, அற என்றது அப்படியே முற்றாக அடியோடு இல்லாமக்குறதுன்னு, அறக்கெடுத்துன்றது அப்படியே முற்றாக இல்லாம செய்து அபாயத்தை. சரியா? எங்களுக்கு வர இந்த சில கஷ்டங்களை, இந்த அபாயத்தை, என்ன அபாயம்? இந்த காமம் முதலியவற்றால வர அபாயம், அதான் அபாயம். இந்த மும்மலங்களால வர அபாயம். சரியோ? ஆசையால வர அபாயம். அப்ப அது அப்படியான அபாயங்களுக்கு அந்த அபாயத்தை, அந்த கேடுகளை, துன்பங்களை முற்றாக நீக்கி அறக்கெடுத்து காமமாகிய இந்த பகைவர்களால் உண்டாகின்ற இந்த கேடுகளை நீக்கி அன்பு விளைவித்து, விளைவித்துன்றது ஏராளமான அன்பை சொரிந்து சொல்லலாம். விளைஞ்சிறன்றது நிறைய வரும். சரிய? விளைச்சல்ன்றது வயல்ல விளையிறண்டா நிறைய விளையுது.
அப்ப இங்க அன்பு நுழையுது. அன்பு ஏராளமான அன்பு, அன்பை சொரிந்துன்னு சொல்லலாம். நீங்காத அன்பை உண்டாக்கி சரியோ இறைவனிடத்திலே ஒரு நீங்காத அன்பை தோற்றுவித்து இந்த இடர்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி சரியோ அருளின் வித்தாகிய இறைவனிடத்துல மாறாத அன்பை சேர்த்து அப்ப இறைவனோட இருக்கின்ற பக்தியை அந்த பிரபக்தி என்று சொல்லுவோம். மாறாத அன்பு என்று சொல்லும்போது பிரபக்தி. பிரபக்தி என்பது நாங்க பூரணமாக இறைவனை நம்புதல், இறைவனை பூரணமாக கொள்ளுதல். சரியோ அது சரியாக சொல்றால் இறைவனை சரணாகதி அடைதல். எந்த விதமான எங்களுக்குரிய எண்ணங்கவலை இல்லாமல் இறைவனை தன்னிடத்தை ஒப்புவித்தல். அதான் இங்கே அன்பு விளைவித்து இறைவனை சரியா பூர்ணமாக சரணாகதி அடைந்து இந்த அபாய நீக்கிறதுக்காக இந்த துன்பத்தை இடரை கஷ்டங்களை பூர்ணமாக நின்பதற்கு அவள் எங்களுக்கு சரி அருளை செய்கிறாள். அபாயங்களை எடுத்து தோற்றுவித்து அந்த அன்பை இறைவனுக்கு அன்பை உண்டாக்குற தன்மையை ஏற்படுத்தி சுவாவை விளக்கின் சுழியகத்துள்ளே இந்த சுவா என்பது நாய். நாய் என்ன செய்யும்? திருநாய் என்ன செய்யும்? ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடி ஓடி திரியும், அலைஞ்சு திரியும். தெருவெல்லாம் அலைஞ்சதுதான் சுவாய். சுவான்றது தெருநாய் என்று சொல்லுவோம். சரியா? அதுல ஓடித்து இந்த ரோட்டாலவோ அந்த ரோட்டாலவோ அப்படி தெரியும். அது எங்க போறோம்னு அதுக்கே தெரியாது. அதே போலதான் என்னுடைய மனமும் சுற்றி திரிகின்றது. சரியா? சுவாவை விளக்கும் அந்த சுவா என்பது இங்கே மனத்தை குறிக்கிறது. நாயை போல இருக்கிறது என் மனம். இப்ப நாய் எப்படி எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் அலைஞ்சு திரிகின்றதோ அதே போல என்னுடைய மனமும் அலை பாய்ந்து அலைஞ்சு திரிகின்றது, அதை விளக்கி நிற்கின்றது. சரி, நாய் போல அலைகின்ற மனத்தை விளக்கி நிற்கும் சுழி. சுழி என்றது இங்கே சுழுமுனை. சுழி என்பதை சுழுமுனை நாடி சரியோ சுழுமுனை அகத்துள்ளே இந்த மனத்தை சுழுமுனையாக சுழுமுனை என்று சொல்றப்ப அதுக்குள்ள சுழுமுனைக்குள்ளே சுழுமுனை நாடி வழியாக சரியா சுழுமுனை எனப்படும் நடுநாடியுள்ள புருவ நடுவுல அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாலே இந்த ஞானத்தை தந்தை புருவ நடு மூலமாக ஞானத்தை கிடைக்கும் போது அவள் ஞானத்தை தரப்போது அல்லது மெய்ஞானத்தை ஊட்டும் போது எங்களுக்கு இந்த ஆசை இல்லாம போகுதுன்னு அவாவை அடக்கி வைத்து அந்த ஆசையை இல்லாமை செய்து. ஆசை என்பது எங்களை மீண்டும் மீண்டும் படுகொலிக்கு தள்ளுவது. ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொரு ஆசை புதிதாக முளைக்கும். ஆசை என்பது எப்போதும் வளர்ந்து கொண்டே போகும் ஒழிய ஒரு நாளும் குறைஞ்சு கொண்டு செல்லாது. அப்படியான ஆசையை அடக்கினால் நாங்கள் இறைவனை அடையலாம். ஆசை இருக்கும் வரைக்கும் இறைவனை அடைய முடியாதான். ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் என்று சொல்லி திருமூலம் சொல்றார். பெண்ணுக்கு ஈசனோடாயினும் ஆசை அறிமீன்கள். ஆசைப்படப்பட வரும் துன்பங்கள். உங்களுக்கு ஆசை கூட வரும். இன்றைக்கு சரியா ஒரு சைக்கிள் வாங்கினவன் நாளைக்கு ஒரு ஸ்கூட்டர் தேவைப்படும். சரியா? நாளை அன்றைக்கு என்ன வரும்? ஒரு சின்ன கார் வாங்கினா நல்ல மண்டு இருக்கு. சரி, சின்ன கார் வாங்கினா கொஞ்சம் நல்ல கார், அதை விட நல்ல கார், அப்படி போய்கொண்டே இருக்கும். அந்த ஆசை என்பதுக்கு எல்லை இல்லை. ஆசையானதுதான் ஆசைப்படப்பட வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆனந்த மாமின். ஆசையை விட்டு பாருங்க. சரியா? எனக்கு எல்லாம் சரி, நான் இறைவினைப்பொண்ணு சொல்லுவோம். இறைவினைப்பொண்ணு நல்லது வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி எல்லாம் இறைவன் விட்ட வழி என்று சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு ஆசை என்பது இல்லாமல் போகும். இப்ப ஆசை இல்லைன்றால் எங்களுக்கு துன்பம் இல்லை, துன்பம் இல்லைன்றால் இன்பம். இன்பம் என்பது இறைவனை அடையக்கூடிய அந்த பேரின்பம் கிடைக்க முடிகிறார். இப்ப அவாவை அடக்கி வைத்து அஞ்சல். அஞ்சல் என்பது நீங்க பயப்படாதீர்கள் எதுக்கும். சரியா? நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியா? அதை அடக்கி வச்சுட்டு நீங்கள் பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், எதுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று எங்களுக்கு அருள் செய்கிறாள் என்று சொல்லி திருமூல சொல்கின்றார். சரிதானே? ஔவையார் சொல்ற அபாயம் என்பது சரி அபாயம் ஒன்னாலும் இல்லையேன்னு சிவாய நம என்று ஐயா சொல்லுங்க. மயில்வானம் ஐயா, சிவாய நம என்று என்னையா வருது இல்லையா? சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை.
அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லணும் ஐயா. அவரை வர சத்தாடி சத்தம் வராது தானே. சரியா? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அப்ப நாங்க வாயால சொல்லுங்களேன், சிவாய நம்மன்னு சொல்லி கொண்டு இருக்க எங்களுக்கு அபாயம் வராது. இங்கே உபாயம் என்பது இறைவனை அடையக்கூடிய வழிமுறை. இறைவனை நாங்கள் எப்படி அடையலாம் மனதுக்குள்ளே இருத்தி இந்த சிவாய நம என்று சிந்திக்கும் போது இறைவனை அடையலாம் என்பது உபாயம். இறைவனை அறிந்து அழைப்பதற்குரிய ஒரு சாதனம் தான் உபாயம். பெரிய அபாயம் என்று இருக்கிறது போல மனதிலே உள்ள அபாயங்களாகிய உங்களுக்கு அபாயம் தாரது 6 விஷயம் ஐயா. என்ன 6 விஷயம்? முக்கியமான 6 விஷயம் இருக்கு. சரியோ? காமம், மற்றது குரோதம். குரோதம்ன்றது என்ன? இந்த பழி வாங்குற எண்ணம் என்ன? சரியா? காமம்ன்றது கண்ட ஆக்களோடெல்லாம் காதல் கொள்வது, அதோட சேர்ந்து கொண்டு காமம். அது ஒரு தேவையில்லை. தனக்குத்தானே ஒரு மனைவி இருக்குது, மனைவியோடு சேர்ந்திருக்கலாமே. ஆசை என்றால் ஐயா அது ஆபாதான் ஆசை. காமம் என்பது ஆசைதான். எப்படி ஆசை? எப்படிப்பட்ட ஆசை? சரியோ? ஆண்கள் பெண்களோட கொள்ற அந்த சேருகின்ற அந்த விதமான ஆசை காமப்படுற அந்த காமம் என்ற அது ஆசைதான். ஆசையிலையும் இப்படிப்பட்ட துன்பத்தை தருகிறது. ராவணன் என்ன செய்தான்? சீதை மேல காமம் கொண்டான். என்ன அடங்குது? நாடே அழிஞ்சு போயிட்டுதானே. சரியோ? அதே போல சில கதைகள் சொல்லப்படுது. அது உபாயம் என்பது இறைவனை அடைவதற்குரிய வழி என்று பார்த்து நாங்கள். அபாயம் என்பது ஒன்று காமம், அது குரோதம். குரோதம்ன்றது இந்த பழி வாங்குற எண்ணம் என்ன. சரியா? அவன் அப்படி இருக்கிறான், அவனை அடுத்து கெடுக்கிற தன்மைதான் குரோதம் என்பது. மற்றது கோபம். கோபம் என்பதுன்னு கோபமாவது பாவம் என. சரியா? கோபமானது பாவம். சரியா? இந்த விவேக சிந்தாமணி ஒரு பாட்டு இருக்கிறையா. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம். சரியோ? தாகத்தை தீரா தண்ணீர், சரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன். வேந்தன் நாங்களும் தான். கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாச்சியுடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனிலை ஏழுந்தான். இந்த ஏழாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ கோபமாவது பாவம். சரியா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டன்னு சொல்லுவோம் என்ன. அப்ப கோபத்தை அடக்க வேண்டும். கோபம் வந்தால் என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு போக வேண்டும். அல்லது முடிஞ்சால் ஒரு சொட்டு தண்ணியை குடிச்சு பார்க்கலாம், அல்லது பேசாமல் இருக்கணும். நாங்கள் எதிர்த்து கலைக்க தொடங்கணும் என்றால் கோபம் பாவமா முடியும். புரியுதானே? விவேக சிந்தாமணி வருது. ஓமையா. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரம்பசிக்கு உதவா பெண்ணம், உதவா ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரம்பசிக்கு உதவா அன்னம். பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு இல்லாட்டா என்னத்துக்கே அந்த சாப்பாடு? பசிக்குத்தானே சாப்பாடு தேவை. சரியோ? அதான் நான் பார்த்த நாங்கள் என்ன சொல்றது, மனம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாழாமை ஏனின் கனிவந்த சொல்லியுமே முதல் 10 பசி வந்திட பறந்து போமியா. அந்த 10 விஷயங்களும் இல்லை. பசி வந்தால் சரியோ மானம் போகுது. மானத்தை பற்றி இல்லை. மனம் குலம் எந்த குலம் ஆறு வந்தாலும் சாப்பிடுவோம். மானம் குலம் கல்வி நல்லா படிச்சிருக்கிறேன் பசி வந்தா என்ன விடுவோமா? வன்மை நான் நல்ல பேச்சாளன் சொல்லி போட்டது. எனக்கு நான் நல்லா படித்தவன் அறிவுடைமை. தானம் சரி நான் எல்லாம் தானமெல்லாம் கிடைக்குது என்று போட்டு விடாம விட மாட்டோம். தவம் முயற்சி தாழாமை பணிஞ்சு போகாது. தேனின் கனிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் இந்த பட்டையில கொண்ட இந்த லவ் அந்த காமம் இது எல்லாம் வராது. பசி வந்தா இந்த லவ் பண்ற எண்ணமும் வராது. எப்படி பசியோடு திண்டாட கூட தர்மா அதே போல நீங்க அதை சொல்லப்படுகின்றது. என்ன சொல்ற? ஒண்ணும் செய்யறாது ஐயா. சரியா? அப்ப கோபம் அதே லோபம். லோபம்ன்றது நிறைய காசு இருக்குது, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்க கேடுகட்ட மாநில கேளுங்கள் அப்படி அதை சொல்றார் வடிவாய். கூடு விட்டு இங்கு ஆவிதான் போனவன் ஆரே அனுபவிப்பதான் கஞ்சன் சொல்லுவோம். என்ன
பச்சை கஞ்சாண்டா ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஈயாப்பித்தேன் கொடுக்கணும். கொடுக்கறியா குலாமருக்கு என் செய்வேன் சத்திய அம்பன் என்று சொல்கிறார் பட்டணத்தார். கொடுக்கறியா குலாம் இருந்த கீழான தன்மை. இப்போ எடுக்கிற காசை சேர்க்கிற காசில கொஞ்சத்தை நாங்கள் பார்த்து மற்றத்தை மற்ற உதவி செய்யலாம் தானே. சரியா? அப்படிப்பட்டதான் லோபத்தன்மை என்று சொல்லுவாரு. லோபம். மதம். மதம்ன்றது நான் நான் நன்ற அந்த மதம் ஆச்சரியம் முடிவுமே அந்த தலைக்கணம் முடிவுமையா மதம். சரியோ? அப்ப மாச்சரியம். மாச்சரியம்ன்றது என்ன சொல்றது? அந்த அடுத்து கிடக்கிறது என்ன? சரியோ? ஆச்சரியம் என்றது அப்படித்தான் ஒரு நன்மை இருக்குது. பொறாமைன்னு சொல்லலாம் என்ன? அப்படியானதெல்லாம் 6 பகைகள். இதான இதால அபாயம் வருது. சரியோ? இன்னும் மற்ற 6 பகை தான். அகங்காரத்தான் இதுல மாச்சரியத்துல வருது. சரியா? அப்படியா? காமம், கோபம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். அகங்காரம், மதம், மாச்சரியம், அகங்காரம். அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம், பரவாயில்லை. கூட சொன்னா பரவாயில்லையா? கூட சொன்னா பரவாயில்ல. அகங்காரம் இருக்குதானே. சரியோ? அதான் மத மண்டலத்துக்குள்ள வருமையா சரி. இந்த மதம் என்ற என்ன? மதம் பிடிச்சிட்டான் என்னன்னு சொல்லுங்க. அதான் அகங்காரம். வெறி. அதான் வெறி ஏன் வருது? சரி, அதே படுத்தி கொண்டோம், பரவாயில்லை. அது அன்பு என்றது. அன்பு என்றதையா கடவுள் மேல கொள்ள அந்த அன்பு தான் பக்தி என்று சொல்லுங்க. பக்தி என்று சொல்லுவோம். சரியோ? சுவா என்றது நாய் என்று பார்த்தினாங்களா? அது நாய்க்கு விடியது எங்கள் மனத்துக்கு வந்திருக்குது. நாய் போன்று சுற்றி தெரியுதுன்னு. சுழியகம் என்பது இங்கே சுழுமுனை உருவனடு ஆங்கியன்னு சொல்லுவோம். சரியோ? நாங்கள் படிச்சிருக்கிறோம் 5 அவத்தை படிச்சிருக்கிறோம் என்ன? சரியோ? 6 அவத்தை 5 அவத்தை என்ன? சாக்கிரம், சொப்பனம், துளுத்தி, துரியன், துரியாதீதம். இந்த சாக்கிரம் என்பது நெத்தி போட்டில் இருக்கிறது. சரியா? அதை நனவு என்று சொல்லுவோம். சரியா? விழிப்பு நிலை என்று சொல்லுவோம். சரியா? அதுல அந்த நாங்கள் மனதை வச்சிருக்கும் போது அதில் எண்ணும் போது எங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அதான் சொல்லுமுனை என்று சொல்லுவோம். அவா என்பது ஆசைன்னு எப்போதும் எல்லாருக்கும் பிறப்புக்கான வித்து ஆசை. ஆசை இருக்கும் போது எங்களுக்கு என்ன நிச்சயமாக பிறப்பு இருக்குது, அடுத்த முறைக்கு இருக்குது. மனம் அடங்க அபாயம் இல்லை. மனம் அடங்கும் போது ஆசையை கட்டுப்படுத்தும் போது நாயை போல சுற்றி திரிகின்ற அந்த எண்ணங்களை விடும்போது எங்களுக்கு ஆசை இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு அந்த பிறப்பு இல்லை. அப்ப இது எல்லாத்தையும் வழிபடுத்துகிறவள் இந்த அன்னை என்று சொல்கிறாள். உங்களுக்கு இந்த அன்னையானவள் இந்த அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாளே. இவ்வளவு விஷயத்தையும் எங்களுக்கு நெறிப்படுத்துகிறவள் இந்த சக்தி. என்னத்தை நெறிப்படுத்துகிறவள்? உபாயம் அளிக்கும் ஒருத்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைவித்து. சரியோ? சுவாவை விளக்கின் சுழியகத்துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாளே. இந்த சக்தி எனக்கு அருள் செய்கிறாள் என்று சொல்லி வடிவாக சொல்லுகின்றார் திருமூல நாயனார். தோத்து பார்க்கும்போது பிறவி துயர்கட பேரின்ப நிலை அடையும் வழி அருளும் பொருத்தியாக உள்ளவள் அன்னை. அன்னை அல்ல அன்னை மனோன்மணி, அன்னை சக்தி, அன்னை பைரவி அப்படி சொல்லலாம். பிறவித்துயர்கட பேரின்ப நிலையடையும் வழி அருளும் ஒருத்தியாக உள்ளவள் அன்னை மனோன்மணி. அவள் காமம், குரோதம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம். ஆச்சரியம் என்பது பொறாமை. காம, குரோத, கோப, லோப, மதம், ஆச்சரியம் முதலான பகைவர்களால் வரும் ஆபத்தை போக்கி காமம், குரோதம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் முதலான
பகைவர்களால் வரும் ஆபத்தை போக்கி, அதாவது அபாயம் அறக்கெடுத்து அருளாட்சி செய்து என் உள்ளம் அன்புமயமாக செய்தவள். நாய் போல் அலைந்திருக்கின்ற மனத்தை, நாய் போல் அலைந்து திரிகின்ற மனத்தை சுழுமுனையின் உள்ளே நிலைக்க செய்தவள். அதை அப்படியே கட்டுப்படுத்தி இங்கே புரு நடுவிலே கொண்டு வந்து அதை நல்லா வெளிப்படுத்துகின்றவள். நாய் போல் நிலைக்க செய்த, அதாவது நாய் போல் அலைந்திருக்கின்ற மனத்தை சுழுமுனையின் உள்ளே நிலைக்க செய்தவள். ஆசைகளை விட்டொழிக்க வைத்து கவலைப்படாதே அஞ்சேல். என்று காத்தருள் செய்பவளும் அவளே. கவலைப்படாதே என்று காத்து அருள் செய்பவளும் அவளே. இதோட நிப்பாட்டு வந்தாங்க. என்றால் 1108 உபாயம் அளிக்கும் ஒருத்தியன் உள்ளத்தே அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைத்து துவாவை விளக்கும் சுழி அகத்துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சலென்றாலே. நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலம் தோன்றும் அஞ்சல் என்று சரியா இந்த துவாகன்றோதுவார் முன்னு சொல்லி அங்கே அருண் பாடுகிறார். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிறது, அவனை நினைக்கும் போது அவனுடைய எதிர்காலம் தோன்றும். உங்களுடைய நேரம் தேவையது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.